ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்ப் வெளியேற்றியதாக தகவல்கள் வெளியான நிலையில் உக்ரைனுக்கு கன்னட பிரதமர் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவுதான் உலக தலைவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது வரை அங்கு குண்டு மழை பொழிந்து வரும் நிலையில் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இருதரப்பும் பொருளாதார ரீதியில் பெரும் இழப்புகளை சந்தித்து வருகின்றன. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை நிறுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இந்த விவகாரம் குறித்து டொனால்டு ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசிக் கொண்டனர். அப்போது இதுவரை உக்ரைனுக்கு $350 பில்லியன் அளவிற்கு அமெரிக்கா உதவி செய்ததாக சொல்லப்படும் நிலையில் அதனை திரும்ப பெறும் நடவடிக்கையாக உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமத்தை வெட்டி எடுக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனையடுத்து உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என ஜெலன்ஸ்கி கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், லட்சக்கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுகின்றீர்கள். நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை என்றால் போர் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்திருக்கும் என ஜெலன்ஸ்கியிடம் காட்டமாக பேசினார் ட்ரம்ப். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஜெலன்ஸ்கி, போரை நிறுத்துகிறோம் என்ற புதின் வாக்குறுதிகளை நம்ப முடியாது என்றும் நாங்கள் தற்போது வரை போரில் வலுவாக உள்ளோம் என ட்ரம்பிற்கு எதிராக ஆவேசமாக பேசினார். இதனையடுத்து இருவருக்குமான பேச்சுவார்த்தை வாக்குவாதத்தில் முடிந்தது. அப்போது அரிய வகை கனிமத்தை வெட்டியெடுக்கும் ஒப்பந்தத்திற்கு அனுமதி கொடுக்க விருப்பம் இருந்தால் மட்டும் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வாருங்கள் என கூறினார் ட்ரம்ப். அது மட்டுமின்றி ஜெலன்ஸ்கியையும் அவருடன் வந்த குழுவினரையும் ட்ரம்ப் வெளியேற்றியதாக தகவல்கள் வெளியானது. இந்த சம்பவம் உலக தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கன்னட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரஷ்யா சட்டவிரோதமாக உக்ரைனை ஆக்கிரமித்துள்ளது. இதனை எதிர்த்து 3 ஆண்டுகளாக தைரியத்துடன் உக்ரைன் போராடி வருகிறது. ஜனநாயகம், சுதந்திரம், இறையாண்மைக்கான அவர்களின் போராட்டம் நம் அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. கன்னடா எப்போதும் உக்ரைன் மக்களுடன் நிற்கும் என பதிவிட்டுள்ளார். கன்னடா பிரதமரின் இந்த பதிவுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் என கூறியுள்ளார். இதற்கிடையில் ட்ரம்ப் கன்னடாவுக்கு 25% வரியை விதித்தார். பின்னர் சில காரணங்களால் அதனை நிறுத்தி வைத்தார். தற்போது உக்ரைனுக்கு ஆதரவான கன்னடாவின் நிலைப்பாட்டால் மீண்டும் வரி விதிப்பு விரைவில் அமலாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு ஜஸ்டின் ட்ரூடோ கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இப்படியான சூழலில்தான் உக்ரைனுக்கு கன்னடா எப்போதும் துணை நிற்கும் என கூறியுள்ளார் ஜஸ்டின். மீண்டும் டொனால்டு ட்ரம்பை அவர் சீண்டியதாக பார்க்கப்படுகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.